அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டிற்கான மகர ராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான், இது போல கிரகங்களை அமைப்பு சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது 7ஆம் சனி முடிகிற ஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது பாத சனின்னு சொல்லுவாங்க. முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் மகர ராசிக்கு ராகு பகவான் இருக்கு. 4ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான் கேந்திர ஸ்தானத்தில் வருவாங்க. திரிகோணத்தில் கேது பகவான், 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க, திரிகோண அமைப்பில் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மகர ராசி, கும்பராசி இவங்களுக்குலாம் ராசிநாதன் ஆட்சியில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து 7ஆம் சனி பாதிப்பு இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அனுபவத்தில் பார்க்கும்போது சனி பகவான் வந்து கிரகமே சனி பகவான் நீதிக்காரகர். அவர் வந்து உண்மை நேர்மை அப்படின்னு நீதிக்காரகர். அவர் வந்து தன்னுடைய வீட்டில் ஆட்சி வீட்டில் இருந்தால் மட்டும் அவர் வந்து நல்லா கெடுபலன் தரமாட்டாரா, தண்டனை தரமாட்டாரா, நல்ல பலன் தான் கொடுப்பாரா, நல்ல பலன் தருவார் அப்படிங்கிறது எப்படி இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆனால் அது அப்படி இல்லை. 7ஆம் சனி நடக்கும்போது 7ஆம் சனி அதுக்கு உண்டான பலன்கள் தான் நடக்குதே தவிர அவர் ஆட்சி வீட்டில் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார், அதனால் இது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எப்படி பார்த்தாலுமே ஆட்சி வீட்டில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் சனி பகவான் அவருக்கு உண்டான இது என்ன செய்யணுமோ அதை செஞ்சே தான் தீர்வார். அப்படிங்கும்போது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் 7ஆம் சனி அப்படிங்கும்போது ஆட்சியில் இருந்தாலும் கூட அதுக்கு உண்டான பதிப்புகள் இருக்க தான் செய்யுது, இருக்கும். அப்போ இது 2ஆம் இடத்துல சனி பகவான்ன்றது வந்து குடும்பஸ்தானத்தில் சிக்கல் பிரச்சனை கொஞ்சம் பணவரவு கொஞ்சம் இதுபோல் வந்து அந்த 7ஆம் சனி பதிப்புகளை எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் இறை வழிபாட்டு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இறை வழிபாடு கொஞ்சம் மகரம் கும்பம் அப்படின்னாவே இவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரெகுலர் பண்ணிக்கணும். ஏன்னா ராசிநாதன் சனி பகவான் என்பதால் இவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வந்தாலே இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். ஸோ இவங்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உண்டான பலன்கள் வந்து 60% பலன்கள் கிட்டும். நல்லது, நன்றி. எல்லாம் நிறைவாகட்டும்.